சார். செல்வம்னா ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரை நடுங்குவானுங்க. அந்த பொண்ணு என்னன்னா வாயை திறக்க மாட்டேங்கிறா. ஒழுங்கா ஐயா கேட்கறதுக்கு பதில் சொல்லு சார். அந்த நர்ஸ் பேசுனது இவளோட தான். சார் என்னால் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு பொண்ணு வந்து 3 பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த பொண்ணுங்கெல்லாம் வரப்பயே ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க சார். அதில் 2 பொண்ணுங்க பொட்டுன்னு அன்றைக்கே இறந்துட்டாங்க சார். அதுக்கப்புறமும் 2 பொண்ணு கூட்டிகிட்டு வந்தாங்க சார். நாங்கள் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம் சார். அவ்வளோதான் எனக்கு தெரியும். இத்தனை பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கு. நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. நீங்க சொல்ற பதில்ல நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கை அடங்கியிருக்கு. என்ன பிரச்சனைலாம் எனக்கு ஒன்றும் புரியல சார். ஆனால் அவங்களை அழைச்சிட்டு வந்த பொண்ணு கிளப்புக்கு போகாதீங்க சொன்னால் கேட்குறீங்களேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி பூரா கதறி அழுதாங்க சார். ஏதோ போதை விவகாரம்னு சொல்லிட்டு நானும் அப்படியே அமைதியாக விட்டேன் சார். சார் ஒருவேளை நம்ம நகலன்னு அரெஸ்ட் பண்ண அதே கிளப்பாக இருக்குமோ? அவன் ராகவியை மட்டும் கொலை பண்ணல சார். ஏகப்பட்ட பொண்ணுங்களோட சாவுக்கு காரணமாக இருந்திருக்கேன் சார். 3 பொண்ணுங்களை கூட்டு வந்ததா சொன்னீங்க. ஆமாம் சார், ஆமாம் சார். அதில் 2 பேர் செத்துட்டாங்க இல்லையா? மீதி ஒருத்தர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருக்கணும். யார் அந்த பொண்ணு? அவங்க அட்ரஸ் என்ன? மற்ற விவரத்தை சொல்லுங்க சார். சொல்லுமா. சொல்லலைன்னா உள்ள வச்சு கும்மி போடுவேன். செல்வம். சாரி சார். சிஸ்டர், செத்து போன பொண்ணு உங்க சிஸ்டர் இருந்தா இப்படி பேசுவீங்களா? ப்ளீஸ். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சார். அந்த பொண்ணு தெய்வ தினமாக பொழைச்சிக்கிட்டா. அவங்க பேரண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சிட்டோம் சார். அவங்க கிராமத்துக்கே போயிட்டாங்க சார். ஒரு உயிர் எப்படி போச்சுன்னு தெரியாம அந்த மார்ச்சுவரி இருட்டுக்குள்ளேயே நான் தேடிட்டு இருந்திருக்கேன். நீ வந்து கதவு திறந்து விட்டுருக்க. இப்ப என்னுடைய எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிருச்சுமா. ரொம்ப நன்றி. ஆனா நீ தைரியமா இரு. உன் பேர் நிச்சயமா வெளியில வராது. நீ நல்லா இருப்பமா.